ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு திருச்சி சமையலில் தக்காளி தொக்கு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க மக்களே, தக்காளி தொக்குக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க தக்காளி தொக்கு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு எண்ணெய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு. நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும் மக்களே. கடுகு நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி தொக்குக்கு வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கணும். நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வரணும். கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி இந்த ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கல்லுப்பு சேர்க்கறதுனால அந்த தக்காளி சீக்கிரமாகவே நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும். தக்காளி தொக்குக்கு நம்ம நல்ல பழமான தக்காளியை எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் நம்மளுக்கு தக்காளி தொக்கு நல்ல ஒரு சுவையான டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். தக்காளி நல்லா வதங்கி வரணும். பார்த்தாலே நல்லா தெரியும் மக்களே, நல்லா தக்காளி வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போதுமான அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி தொக்குக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டால் போதும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த தக்காளி தொக்கு பதத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ரொம்ப தண்ணி ஆட் பண்ணோம்னா அது ரொம்ப தண்ணி ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸு மூடி வச்சிடலாம். மக்களே, நம்மளுக்கு தேவையான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி பழைய சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல காரசாரமாகவும் இருக்கும். அதே மாதிரி சப்பாத்திக்கும் நம்ம தொட்டுக்கலாம். இது மாதிரி உங்கள் வீட்லேயும் தக்காளி தொக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே.